Jesus loves our daily Bible school. அநேக அற்புதங்களை எங்களை கொண்டு செய்திடுங்கப்பா. உம்முடைய அன்பை வெளிக்காட்ட எங்களுக்கு கற்றுத்தாங்க, கிருபை தாங்க. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தரை மட்டும் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன், வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சி போனேன், பாத புரியாம பயந்து நின்னேன், தேடி நீங்க போகல, தொலைஞ்சி போன என்ன தேடி வந்தீங்க. விசுவாசமா 100 தேடப்பே நீங்க போகல, தொலைஞ்சி போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்கடக்க எனக்காக கடலாண்டி வந்தீங்க. நீர் என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. தள்ளி தூரம் போகல, கால்கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க. கரமிழந்த என்ன தேடுவத நீங்க உங்க அன்புக்கு வாரு, என்ன தேடுவத உங்க அன்புக்கு வாரு. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீ என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் கண்ணெறியும், கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர், என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர், உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பனீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கடைசியாக நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, 100 ஆடுகள் இருக்கும் பொழுது ஒரு ஆடு தொலைந்து போனால் 99 ஆடுகளையும் மந்தைகளை கட்டிவிட்டு ஒரு ஆடுகளை தேடி சென்ற தகப்பன் மேய்ப்பன் நீர்தான் அப்பா. எங்களை தேடி வந்தீங்க ராஜா. இந்த உலகத்துல எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பணம் படைத்தவர்கள், எத்தனையோ அறிவுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. நான் எங்களை தேடி வந்தீங்கப்பா.
உலகத்திலே பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களையும் இழிவானவர்களையும் அற்பமானவர்களையும் பைத்தியமானவர்களையும் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாயிருக்கிறீர்கள் அல்லவா? 2ஆம் வசனம். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாயிராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாயிருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாயிருக்கிறீர்களே. 3ஆம் வசனம். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மறுதரவு ஆவது. 4ஆம் வசனம். புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 5ஆம் வசனம். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? 6ஆம் வசனம். அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரமில்லை? 7ஆம் வசனம். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி தன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? 8ஆம் வசனம். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படியே சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? 9ஆம் வசனம். போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? 10ஆம் வசனம். நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும் போரடிக்கிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கின்ற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. 11ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? 12ஆம் வசனம். மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிடத்திலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படியிருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். 13ஆம் வசனம். ஆசாரியம் ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிப்பிடத்தை அடுத்த பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிப்பிடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? 14ஆம் வசனம். அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். 15ஆம் வசனம். அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாயிருந்தால் எனக்கு ஐயோ. 17ஆம் வசனம். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமில்லாதவனாய் செய்தாலும் உக்கிரண உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. 18ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். 19ஆம் வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். 20ஆம் வசனம். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். 21ஆம் வசனம். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாயிருக்கிறேன்.
22ஆம் வசனம், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். 23ஆம் வசனம், சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். 24ஆம் வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 25ஆம் வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். 26ஆம் வசனம், ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். 27ஆம் வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முழுதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம அதற்கான ஒரு சிறிய விளக்கத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணணுமா? ஓடணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா பந்தய சாலை அப்படின்னா இப்போ ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் டே. உங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறாங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் அப்படின்னா 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ், 400 மீட்டர் அப்படி வைப்பாங்க இல்லையா? அப்படி ஸ்கூலில் வைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஓடும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க. எப்படி ஓடுவீங்க? அது கேட்டது போல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுக்குவீங்க. அது கேட்டது போல் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் அதை மாதிரி பண்ணல அப்படின்னாலும், உங்களுடைய ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னாலும், நீங்கள் ஓடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? ஒலிம்பிக்கில் ஓடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுக்குவாங்க, கட் பனியன் போட்டுக்குவாங்க, ஆஃப் டவுசர் போட்டுக்குவாங்க. அப்படியா என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய உடைகளை கூட அவங்க லெகுவாக்குறாங்க. எதுக்காக? அவங்க ஓட வேண்டிய இலக்கை போய் சேரணும், வின் ஆகணும், ஃபஸ்ட்டு வரணும், அவங்க கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணணும், தன்னுடைய தேசம் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? கிரீடத்தை பெறணும் அப்படின்றதுக்காக ஓடுறாங்க. கரெக்டுங்களா? அதான் பவுல் சொல்கிறாரு, பூமியில் ஓடுற ஓட்டத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் உடையிலிருந்து அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க அப்படின்லாம் எதையும் யோசிக்காமல் எல்லாவற்றையும் கலைத்து விட்டு அவங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுறாங்க இல்லையா? பூமியில் பெறணும்னு ஓடுறாங்க. ஆனால் நமக்கு இந்த பூமியில் மட்டும் சொல்லலை, அழியாத கிரீடத்தை, அழியாத கிரீடம் என்பது நமக்கு பரலோகத்தில் ஏசப்பா நமக்கு கொடுப்பாரு. அது எப்போ கொடுப்பாரு? நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது நம் தலைமையில விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படின்னு 16ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. என் தலையில் விழுந்த கடமை, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தீங்கன்னா, பரலோகத்தில் நமக்கு என்ன பண்ணுவாங்களாம்? நம்மளுடைய தலையில் அழியாத ஜீவ கிரீடத்தை வைப்பாங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? பிரச்சனையில் கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்கள் உறவினர்கள், மனசு கஷ்டமாக எப்பயாவது உக்காந்துருக்காங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அப்படியா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கேட்குற வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். சரிங்களா? பேரண்ட்ஸ் கிட்ட, மம்மி கிட்ட, டேடி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ஏன் உங்களுக்கு நீங்களே கூட என்ன பண்ணிக்கணும்? வசனங்களை எடுத்து சொல்லி, நான் இந்த பூமியில் நல்லா வாழணும், பரலோகத்தில் நித்திய ஜீவனை அனுபவிக்கணும், அழியாத கிரீடத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஓட்டம். புரியுதுங்களா? ஸ்போர்ட்ஸ் டேவில் எப்படி ஓடுறாங்க அது மாதிரி நம்ம விசுவாச ஓட்டத்தில் ஓடணும். ஓகேவா சில்ட்ரன்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நாமும் கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம்,
ஆ அழிவில்லாத, ஆ அழிவுள்ள, இ நிலையற்ற. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.